நம்ம கோவிலுக்கு போனா நம்ம பண்ற முதல் விஷயம் என்ன? மணி அடிக்கிறது. ஆனா அது எதனாலன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? கோவிலுக்கு போய் இந்த மணி அடிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு ஆன்மீகமும் இருக்கு, அறிவியலும் இருக்கு. ஆன்மீக ரீதியா இந்த மணியினுடைய ஓசை ஓம்ன்ற ஒலிக்கு நிகரா இருக்கிறதா கூறப்படுது. அது மட்டும் இல்லாம மனச ஒரு சுத்தமான நிலைக்கு கொண்டு போய் ஓம்ன்ற ஒரு அதிர்வு உண்டாக்கி இறைவனோட இணைக்கக்கூடியதுன்னு சொல்லப்படுது. அறிவியல் ரீதியா பார்த்தோம்னா, கோவிலுடைய ஒலியானது 7 செகண்ட் வரைக்கும் சவுண்ட் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்னு சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாம, சுமார் 528 ஹெர்ட்ஸ் வரைக்குமான ஒலிய உண்டு பண்ணும்னு சொல்லப்படுது. இதனால நம்மளுடைய ரைட் பிரெயின் அண்ட் லெஃப்ட் பிரெயின்னு சொல்லப்படுற வலது அண்ட் இடது மூளையினுடைய செல்ஸை ஆக்டிவேட் பண்ணி நம்ம ரொம்பவே ஃபோக்கஸா, அலர்ட்டா ஒரு வேண்டுதலை வைக்கிறதுக்கு உதவி பண்ணும்னு சொல்லப்படுது. அதனால தான் நம்ம கோயிலுக்குள்ள எப்பவுமே போகும்பொழுது மணி அடிச்சுட்டு சாமி கும்பிட போறோம். ஸோ அடுத்த வாட்டி நீங்க கோயிலுக்கு போறீங்கன்னா, இதை உன்னிப்பா கவனிச்சு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.